என் நண்பர் ஒருத்தரோட மகனுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ 30 வயசாகுது. மாசம் 2,00,000 சம்பளம். ஐடி இண்டஸ்ட்ரியில வேலை. நல்ல பெரிய கம்பெனில. வயது 30 ஆகுது. ஆனாலும் இன்னும் திருமணம் நடக்கல. திருமணம் செஞ்சுக்க மாட்டான்றாரு. காரணம், மாதம் 2,00,000 சம்பளம் வாங்கினாலும், அவருக்கு இருக்கிற கடன்களின் அழுத்தம் தாங்காம, இப்போதைக்கு நான் திருமணம் செஞ்சுக்க மாட்டேன். எத்தனைக்கும் பார்த்தீங்கன்னா, சொந்தமா வீடு இருக்கு, கார் இருக்கு, பைக் இருக்கு. வீட்டுக்கும் ஒரே மகன் அவரு. ஆனா இவர் அடமா கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்றாரு. பையனுக்கு வயது 30 ஆயிடுச்சுன்ட்டு பெற்றோர்கள் ரொம்ப கவலை கொண்டிருக்கிறாங்க. அதற்கெல்லாம் காரணம் இஎம்ஐ. இன்னைக்கு நம்ம நாட்டில் பல 90s கிட்ஸ் இன்னும் திருமணம் ஆகாமல் இருக்காங்க. அவர்களுக்கெல்லாம் குறைஞ்சபட்ச வயசு 26லேருந்து 30, 32 கூட இருக்குங்க. இப்படி அவர்கள் ஒரு பக்கம் ஏஜ் ஆகிட்டு இருக்கும்போதே திருமணம் ஆகாமல் இருக்க காரணம் அவர்களுடைய இம்ப்ராப்பர் ஃபினான்ஷியல் பிளானிங். பல விதங்களுக்காக அவர்கள் வாங்கும் கடன்கள் இன்னைக்கு நெருக்கி அவர்களுடைய திருமணத்தை டிலே பண்ணிக்கிட்டு இருக்குங்க. என்னோட நண்பரின் மகனும் பார்த்தீங்கன்னா நல்லா சம்பாதிக்கிறாரு ஒரு பெரிய ஐடி கம்பெனியில். ஆனாலும் கல்யாணத்துக்கு முன்னால் சொந்தமாக ஒரு வீடு இருக்குன்னுட்டு ஒரு வீட்டை இஎம்ஐயில் வாங்கியிருக்கிறார். பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 85 லட்ச ரூபா வீடுங்க. ஒரு 60 லட்ச ரூபாய்க்கு இஎம்ஐ போட்டிருக்காரு பேங்க்ல. அதுக்கு மாதம் மாதம் இஎம்ஐ பே பண்ணணும். அதுக்கு அடுத்து பார்த்தீங்கன்னா இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறோன்ட்டு அவரோட ஆஃபீஸில் யாரோ ஒருத்தர் ரெஃபர் பண்ணி ஏதோ ஒரு ஆப்பில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி கிட்டத்தட்ட 15 லட்ச ரூபா அவருடைய சேவிங் ஏற்கனவே பணம் போயிடுச்சுங்க. அது மட்டும் இல்லாமல் பர்சனல் லோன் அப்படின்ட்டு வீடு கட்டுறதுக்கு எமர்ஜென்சிக்கு அவர் சைனீஸ் ஆப்ஸ்லேருந்து லோன் வாங்கி ரொம்ப ஹை இன்ட்ரெஸ்ட்டில் அந்த லோனையும் இப்போ அடைச்சிட்டு இருக்காரு. இப்படி பலவித பிரச்சனைகள் ஃபினான்ஷியலாக அவருக்கு நெருக்கடி இருக்கிறதுனால இப்போ திருமணம் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாரு. அப்படியே நடந்தாலும் தனக்கு வரப்போகிற மனைவி அந்த சம்பாத்தியத்தை மொத்தமாக தனக்கு தரணும். ஏன்னா தன்னுடைய கடன்கள்லாம் முதல்ல அடைக்கணுன்ட்டு அவர் பிளான் பண்ணுறாரு. இதற்கிடையே பார்த்தீங்கன்னா அவருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிடுச்சு. ஹைதராபாத்துக்கு அவர் மாற்றம் ஆயிட்டாரு. ஸோ ஹைதராபாத்தில் அவர் ஒரு வீடு எடுத்து தாங்கணுன்னா குறைஞ்சபட்சம் ஒரு 30,000 ரூபாய் ரெண்ட் வேணும். கடன்களே பார்த்தீங்கன்னா ஒரு 1.5 லட்ச ரூபாய்க்கு இன்ட்ரெஸ்ட்டு, லோன் எல்லாமே பே பண்ணி ஆகணும். இத்தனையும் பே பண்ணிட்டு ரெண்ட்டையும் பே பண்ணிட்டு தன்னுடைய குடும்பத்தை ரன் பண்ண முடியுமா என்ற ஒரு சந்தேகத்தில் தான் வரப்போகிற துணை அந்த பெண் சம்பாதிச்ச காசை தாங்கிட்ட கொடுக்கணுன்ட்டு அவர் எதிர்பார்க்கிறாரு. ஆனால் இவங்க ஃபேமிலியை அப்ரோச் பண்ண இடத்துலலாம் எந்த பெண்ணும் சம்பாதிக்கிற பெண் அதற்கு தயாராக இல்லை. எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய சம்பாத்தியத்தை விட்டு கொடுக்க தயாராக இல்லை. ஏன்னா அவங்க வீட்டில் அவங்களுக்கு பல பிரச்சனைகள். இப்படியே ஒரு நல்ல பெண் அமையாமலும் இவர்கிட்ட மாதம் 2 லட்ச ரூபா சம்பாதிச்சும் திருமணம் ஆகாமலும் ஒரு ஸ்டேல்மேட் என சொல்லப்படும் ஒரு சிக்கல் இருக்கிறாருங்க. நாளாக நாளாக வயதாகி கொண்டு இருக்கிறது. இதற்கெல்லாம் காரணம் ஒரு சரியான திட்டமிடல் இல்லை. ஃபினான்ஷியலாக பார்த்தீங்கன்னா நான் மீண்டும் மீண்டும் சொல்லுவேன், கடன் வாங்காதீங்க. கடன் வாங்கி எந்த விஷயத்தையுமே பண்ணாதீங்க, கல்யாணமும் கூட. ஏன்னா உங்களுடைய வாழ்க்கை நிம்மதியான மகிழ்ச்சியான வாழ்க்கையாக இருக்கணுன்ற உங்களுக்கு குறிக்கோளாக இருக்கணும் லைஃப்பில். கடன்றது உங்களோட மகிழ்ச்சியை கெடுக்கும். அது மட்டும் இல்லை, உங்கள் உடல் நலத்தை கெடுக்கும். ஏன்னா திடீர்னு ஒரு கடன்காரன் உங்களுக்கு ஒரு ஃபோன் அடித்தானா உடம்பு ஃபுல்லாக ஒரு பதற்றம் வரும். சில பேருக்கு ஹார்ட் அட்டாக்கே வரும். அது மட்டும் இல்லை, தான் கடன் அடைக்க முடியலன்ற அந்த மன உளைச்சலே பல பேர் தங்களோட உடல் நலத்தை கெடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. சின்ன வயசுல கடன் வாங்கினதுனால திருமணம் ஆன பின்பு பார்த்தீங்கன்னா திருமண வாழ்க்கையில் பலவித சிக்கல், மனைவியோடையும் குழந்தைகளோடையும் பேச்சு கொடுத்து சரியாக மகிழ்ச்சியோடு வாழ முடியாமல் அந்த ஒரு மன அழுத்தத்தில் இருக்கிற லட்சோப குடும்பங்கள் இன்னைக்கு இருக்குதுங்க. ஸோ நண்பர்களே, உங்கள் வீட்டில் இளைஞர்கள் பெண்ணோ பையனோ திருமணத்துக்கு தயாராக இருக்காங்கன்னா தயவு செய்து அவங்களுக்கு எந்த விதமான கடனை வாங்க அவர்களை அனுமதிக்காதீங்க. நீங்களும் ஒரு வீடு வாங்கிடுப்பா கல்யாணத்துக்கு முன்னான்னு சொல்லி புஷ் பண்ணாதீங்க. ஒரு திருமணம் அமைந்த பிறகு அந்த கணவனும் மனைவியும் சேர்ந்து திட்டமிட்டு ஒரு புது வீடை வாங்குறது, அதை பற்றி அவங்க அப்புறம் சிந்திக்கலாம். கல்யாணத்துக்கு முன்னாலே வீடு வாங்கணுன்ட்டு கடனை வாங்கிட்டு கல்யாணத்துக்கும் ஒரு 15-20 லட்ச ரூபா செலவு பண்ணணும். அதற்கும் பணம் இல்லாமல் தத்தளிப்பதுன்றது ஒரு பெரிய பிரச்சனையாக இருக்குதுங்க. அதனால் உங்கள் வீட்டில் ஒரு 25 வயதுக்குள்ள ஆணும் பெண்ணும் இருக்காங்கன்னா திருமணத்துக்கு தயாராக இருக்காங்கன்னா எந்த விதமான கடனை அவர்களை வாங்க அனுமதிக்காதீர்கள். ஓப்பனாக பேசுங்க. கல்யாணத்துக்கு அப்புறம் தான் நாங்கள் சொந்த வீடு வாங்கலான் இருக்கோன்றத ஓப்பனாக பேசிட்டிங்கன்னா பிரச்சனையே கிடையாதுங்க. இன்னைக்கு தமிழ்நாட்டில் 3/4 குடும்பங்கள் வாடகையில் தான் இருக்கிறாங்க. அவர்களெல்லாம் வாடகையில் இருக்கிறன்னு கெட்டு போயிட்டாங்களா என்ன சொல்ல போகிறாங்க. ஒரு தவறான உளவியல் சிந்தனையால், அதாவது திருமணத்துக்கு முன்னால் சொந்த வீடு இருந்தால் தான் பொண்ணு தருவாங்கன்ற ஒரு சிந்தனையில் பல சிக்கல்கள் இன்றைக்கு இளைஞர்களுக்கு ஏற்பட்டிருக்குங்க.
ஸோ இந்த வீடியோ மூலம் நான் உங்களுக்கு கேட்டுக்கிறது, உங்கள் வீட்டில் யாராவது கல்யாணத்துக்கு ரெடியாக இருக்காங்கன்னா, கல்யாணத்துக்கு முன்னால் தயவு செய்து பேங்க் லோன் எதுவுமே வேண்டாம். கடனில் பைக் வாங்குறது, கடனில் கார் வாங்குறது, கடனில் வீடு வாங்குவது, ஏதாவது ஒரு பர்சனல் லோன் போகிறது, இந்த மாதிரிலாம் எந்த ஒரு கமிட்மெண்ட் இல்லாமல் ஒரு ஃப்ரெஷ் மைண்டோட ஒரு திருமணத்துக்கு போங்க. திருமணமான பிறகு உங்களோட மனைவியோட பேசி முடித்து அதுக்கப்புறமா அவங்களுக்கு என்ன தேவையோ, வீடு வாங்கணுமா, கார் வாங்கணுமா, பைக் வாங்கணுமான்றதை முடிவு பண்ணுங்கள். ஸோ இந்த வீடியோவில் நம்ம சொல்கிறது அதுதான். கல்யாணத்துக்கு முன்னால் தயவுசெய்து கடன் வாங்காதீங்க.